Taste the Daily. அதிமுகவின் செயற்குழு கூட்டம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் இன்று மாலை நடைபெறுகிறது. கழக அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெறும் என அறிவிப்பு. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதி கொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் இரவு நேரங்களில் முறையாக ரோந்து பணியை மேற்கொண்டிருந்தால் இந்த கொலையை தடுத்திருக்கலாமே என்று மக்கள் ஆதங்கம். ஈரோட்டில் தனியாக வசித்து வந்த முதிய தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்டு 15 சவரன் நகைகள் கொள்ளை போனது அதிர்ச்சி அளிக்கிறது. காவல்துறை மானிய கோரிக்கையின் போது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என்று பெருமை பேசிய ஸ்டாலின் அவர்களே, இதுதான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும் லட்சணமா என்று எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி. ஆண்டு மே மாதம் ஈரோட்டில் முதியவரும் 2023 ஆண்டு செப்டம்பரில் வயதான தம்பதியும் 2024 ஆண்டு நவம்பரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரும் கடந்த மார்ச்சில் திருப்பூரில் வயதான தம்பதியும் கடந்த ஏப்ரலில் ஈரோட்டில் பாட்டி மற்றும் பேரன் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளனர். திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் ஈரோடு, திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் அதிக அளவில் கொலைகள் நடைபெற்றதோடு நகை உள்ளிட்டவையும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் அறிக்கை மட்டுமே வருவதாகவும் மக்களுக்கான திட்டங்கள் வரவில்லை எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று ஒருமித்த குரல் ஒலிப்பால் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைப்பது உறுதி எனவும் நம்பிக்கை. விவசாயிகள், தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள், அரசு ஊழியர்கள் எப்ப பார்த்தாலும் திமுக ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கு தெளிவாயிட்டாங்க. திமுக யாருக்கு ஓட்டு போறோம், திமுக ஓட்டு போடக்கூடாதுன்னு தெளிவா இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஒரே குரல், ஆட்சி மாற்றம் வேண்டும், இந்த ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டும், எடப்பாடி முதலமைச்சர் வர வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக முடிவு பண்ணிட்டாங்க. 2026 ஆண்டு தேர்தலிலும் வாக்குகளை பெற பல்வேறு பொய்யான வாக்குறுதிகளை வழங்க திமுக தயாராக உள்ளது. பொதுமக்கள் மீண்டும் ஏமாந்துவிடக் கூடாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி வலியுறுத்தல். இப்பொழுது நாங்கள் தேர்தல் வருகின்ற காரணத்தினால் இன்னும் என்னென்ன சலுகை அறிவிக்க வேண்டுமோ அதெல்லாம் அறிவிப்பார். அதற்கு நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் திரும்ப நாங்கள் இதை சொல்லி வந்து கொண்டு இருக்கின்றோம். ஏமாந்தீர்கள் என்று சொன்னால் இங்கே திருச்செங்கோட்டிலே கழிவுநீர் வந்துவிடும். அப்படியே அவர்கள் நாங்கள் போராடி அதற்கு மேல் அவர்கள் ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது. அப்படியே கொண்டு விட்டாலும் கூட அண்ணன் எடப்பாடியார் வந்தவுடன் அந்த திட்டத்தை நிறுத்தி மாற்று திட்டமாக அது எங்க மக்களுக்கு பாதிப்பில்லாத இடத்திலே கொண்டு செல்வோம் ஒழிய மக்களுக்கு பாதிக்கப்படுகின்ற எந்த திட்டத்தையும் அரசு கொண்டு வருகின்ற திட்டத்தை நாங்கள் நிறுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியிட்டு செல்லுகின்றேன். உங்களுக்கு வாக்குறுதியாகவே கொடுக்கின்றேன். அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட தாலிக்கு தங்கம், விலையில்லா மடிக்கணினி ஆகியவற்றை நிறுத்தி ஏழை பெண்களையும் படிக்கும் மாணவர்களையும் ஸ்டாலின் அரசு வஞ்சிக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நடந்த மே தின பொதுக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் குற்றச்சாட்டு. கோட்டைக்கு போன முதல் நாள்ல உங்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. இந்த முதலமைச்சரே கோட்டைக்கு முதல் நாள்ல போன உடனே கொடுத்த தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டார். அம்மா கோட்டைக்கு போன முதல் நாள்ல உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் லேப்டாப் கொடுத்தாங்க. இந்த முதலமைச்சர் கோட்டைக்கு போன உடனே லேப்டாப் நிறுத்திட்டார். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை என்ற தொழிலாளர் விரோத சட்டத்தை கொண்டு வந்த இந்த ஸ்டாலின் அரசு விரட்டியடிக்கப்பட வேண்டும். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நடந்த மே தின பொதுக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை MPயுமான CV சண்முகம் கடும் சாடல். 8 மணி நேரத்துக்கு 12 மணி நேரம் வேலை செய்யணுமா? அவன் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க வேணாமா? குடும்பத்தை பார்க்க வேணாமா? அவன் மாடா மிஷினா? எப்படி வேலை செய்வான்? செய்ய முடியுமா? இது தொழிலதிபர்களுக்காக சாதகமாக தொழிலாளர்கள் போட்டு பிரிஞ்செடுப்பதற்காக இந்த அரசு தொழிலாளர் விரோத அரசு. இப்படிப்பட்ட அரசை விரட்டி அடிக்கப்பட வேண்டிய அரசு.
ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்துள்ள நிலையில் பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் அச்சம். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவிலில் பள்ளி மாணவியை கர்ப்பமாக்கிய 12ஆம் வகுப்பு மாணவர். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் மாணவிகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகரில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞரும் உடந்தையாக இருந்த அவரது தாய் மீதும் போக்சோ பாய்ந்தது. மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத அவல நிலை தொடர்வதாக பொதுமக்கள் விமர்சனம். ஈரோட்டில் சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. திமுக ஆட்சியில் குழந்தை திருமணங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் வேளாண்டிபாளையத்தில் வீட்டில் தனியாக இருந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் வீட்டில் கூட சிறுமிகள் தனியாக இருக்க முடியாத அவலம் தொடருவதாகவும் அப்பா ஸ்டாலினுக்கு இதுபோன்ற அவலமெல்லாம் தெரியாதா என்றும் மக்கள் கேள்வி. ஸ்டாலின் மாடல் நிர்வாகத்தின் திறமையின்மைக்கு மற்றொரு எடுத்துக்காட்டாக கோவையில் 7ஆம் வகுப்பு படித்து வரும் 12 வயதுடைய சிறுமியை கர்ப்பமாக்கிய 20 வயது காமுகன் போக்சோவில் பிடிபட்டான். கடந்த ஓராண்டாக மாணவி வீட்டில் தனியாக இருக்கும்போது காமுக இளைஞர் இத்தகைய கொடூரத்தில் ஈடுபட்டுள்ளது அம்பலமான நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் உதவி கேட்கச் சென்ற பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முன்னாள் திமுக நிர்வாகி முத்துக்குமாரும் மலையம்பாளையம் காவல் ஆய்வாளரும் தன் குடும்பத்தினருக்கும் மிரட்டல் விடுப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் புகார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே பாதை தகராறு காரணமாக இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட தகராறில் 2 பேர் சரமாரியாக வெட்டி கொலை. ஸ்டாலினின் காவல்துறை மீது துளியும் பயமில்லாததால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே செவிலியர் கல்லால் அடித்து கொல்லப்பட்ட விவகாரத்தில் கணவரே கொடூர செயலில் ஈடுபட்டது அம்பலம். குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்த மனைவியிடம் இனி ஒன்றாக சேர்ந்து வாழலாம் என ஆசை வார்த்தை கூறி கொலை செய்தது விசாரணையில் தகவல். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே வனப்பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 200 லிட்டர் கள்ளச்சாராய ஊறல் கண்டுபிடிப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் கட்டுக்கடங்காத கள்ளச்சாராய விற்பனையால் பல்வேறு குடும்பங்கள் சீரழியும் அவலம். நாகையில் 1 லட்சம் மதிப்பிலான புதுச்சேரி சாராய பாட்டில்கள் கடத்திய 4 பேர் 600 மது பாட்டில்களுடன் சிக்கினர். மாடல் ஆட்சியில் வெளிமாநில மதுபானங்கள் கடத்தல் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையம் பகுதியில் சட்டவிரோதமாக செயல்படும் சந்து கடைகள். நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டாலினின் காவல்துறையினர் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக குற்றச்சாட்டு. புதுக்கோட்டையில் இரவு நேரங்களில் கள்ளச்சந்தையில் படுஜோராக நடைபெறும் மது விற்பனையால் அலைமோதும் மது பிரியர்கள் கூட்டம். கள்ளச்சந்தைகளில் மது விற்பனையை மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் கண்டுகொள்ளாத அவலம். கோவையில் கள்ளச்சந்தையில் விற்பனைக்கு வைத்திருந்த மதுபானங்களுடன் 4 பேர் பிடிபட்டனர். கள்ளா கட்டுவதற்காக ஸ்டாலின் ஆட்சியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அரசு பேருந்து நடுவழியில் பழுதாகி நின்றதால் பயணிகள் அவதி. மாடல் ஆட்சியில் பேருந்துக்காக நிதி ஒதுக்கீடு செய்தும் முறையாக பராமரிப்பதில்லை என பயணிகள் குற்றச்சாட்டு.
திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே பெண்ணின் கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் தாலி செயினை பறித்துச் சென்ற மர்ம நபர். வீட்டின் பின்புறம் பால் கறப்பதற்கு சென்றபோது கைவரிசை காட்டிய நிலையில் வீட்டை விட்டு வெளியே வரவே பெண்கள் அச்சம். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தைச் சேர்ந்த ஜீப் ஓட்டுநராக பணியாற்றி வந்த குற்றப்பிரிவு காவலர் வினோத் காணம்பாடி குடியிருப்பில் தூக்கிட்டு தற்கொலை செய்த பரிதாபம். பணிச்சுமை, மன அழுத்தம் ஆகியவற்றால் காவலர்கள் தற்கொலை செய்வது அதிகரித்து வருவது ஸ்டாலின் ஆட்சியின் நிர்வாக தோல்வியை காட்டுவதாக மக்கள் விமர்சனம். மதுரை மாவட்டம் டி கள்ளுப்பட்டி அருகே டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து 21,600 ரூபாய் மதிப்புள்ள 127 மது பாட்டில்களை திருடிச் சென்ற மர்ம நபர்கள். ஸ்டாலின் ஆட்சியில் இரவு ரோந்து பணி என்ற ஒன்றை காவலர்கள் மறந்தே விட்டதால் கொள்ளையர்கள் சர்வ சுதந்திரமாக வலம் வரும் அவலம். மதுரை சித்திரை திருவிழா தொடங்கியுள்ள நிலையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வீதி உலாவின் போது மின் ஒயர்களில் 9 அடி குடையால் உரசல் ஏற்படுவதாக புகார். அசம்பாவிதம் ஏதேனும் நிகழாமல் தடுக்க மின் ஒயர்களை உயர்த்தி சீரமைக்க பக்தர்கள் கோரிக்கை. திருப்பூரில் போலி ரசீதுகள் மூலம் அரசுக்கு கோடிக்கணக்கில் வருவாய் இழப்பு ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் பணி ஓய்வுக்கு முன்பாக பதிவுத்துறை டிஐஜி ராமசாமி பணியிடை நீக்கம். ஸ்டாலின் ஆட்சியில் ஊழல் செழிப்பாக நடைபெறுவதற்கு இச்சம்பவமே சாட்சி என மக்கள் கருத்து. அதிமுக ஆட்சியில் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் உச்சத்தில் இருந்த மாணவர் சேர்க்கை ஸ்டாலின் ஆட்சியில் வெகுவாக சரிந்து வரும் அவலம். 2016, 2017 97,506 மாணவர்கள் சேர்க்கை நடந்த நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் 2022, 2023 74,296ஆகவும் 2023, 2024 ஆண்டில் 70,452ஆகவும் சேர்க்கை சரிவு. காதி கிராஃப்ட் நிறுவனத்தின் டிஎன் காதி செயலி 4 ஆண்டுகளாக முடக்கி கிடப்பதால் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கடும் அவதி. விடியா ஸ்டாலின் ஆட்சி அதிநவீன தொழில்நுட்பத் துறையிலும் செயலிழந்து விட்டதால் தனியார் நிறுவனங்களில் விற்பனை அதிகரித்து காதி கிராஃப்ட் நிறுவனத்திற்கு கோடிக்கணக்கில் வருவாய் இழப்பு என குற்றச்சாட்டு. சட்டத்தை மீறிய அடுக்குமாடி கட்டிடங்களை முழுமையாக அப்புறப்படுத்துவதுதான் ஒரே தீர்வு என உச்சநீதிமன்றம் உத்தரவு. விதிகளை மீறிய கட்டிடங்களை ஒழுங்குபடுத்தும் மாநில அரசுகளின் நடவடிக்கைகளை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என திட்டவட்டம். ஆசிரியர் தேர்வு வாரிய தேர்வில் வெற்றி பெற்ற தேர்ச்சியாளர்கள் தங்களுக்கு பணி வழங்கிடக் கோரி திருச்சியில் ஆர்ப்பாட்டம். ஏற்கனவே பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ள நிலையில் பணி நியமனங்களை வழங்காமல் ஸ்டாலின் அரசு தங்களை ஏமாற்றி வருவதாக ஆசிரியர்கள் கண்ணீருடன் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட விவசாய நிலத்தை போலி ஆவணங்களை கொண்டு மணல் குவாரி அமைத்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. குவாரியால் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியும் ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்காததால் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள். கோவை பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் ஒப்பந்த பேராசிரியர்கள் உள்ளிட்ட ஊழியர்களுக்கு கடந்த 5 மாதங்களாக ஊதியம் தராத ஸ்டாலின் அரசை கண்டித்து போராட்டம். தமிழக வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவிற்கு பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கு கூட சம்பளம் வழங்காமல் வயிற்றில் அடிக்கும் ஒரே அரசு ஸ்டாலின் அரசுதான் என்று குற்றம் சாட்டும் பேராசிரியர்கள் ஸ்டாலின் இனியாவது நடவடிக்கை எடுப்பாரா என்று கேள்வி. சென்னை மாநகரில் கட்டிட வழிகாட்டுதலை மீறி கட்டிடம் கட்டுவோருக்கு 30,000 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்க முடிவு. கரப்ஷன் கலெக்ஷனுக்கு பெயர் பெற்ற ஸ்டாலின் மாநகராட்சியின் இந்த அடாவடி அபராத திட்டம்
கட்டுமான விதிமீறல்களை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக மக்களை வஞ்சிக்கும் ஒரு கருவி என எழும் விமர்சனங்கள். கோடைக்கால விடுமுறை உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னை, கடலூர், சிவகங்கை, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் சுட்டெரிக்கும் வெயிலில் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம். பொய்யான வாக்குறுதிகளை அளித்து அங்கன்வாடி மையங்களில் பணியாற்றும் பணியாளர்களை திமுக அரசு தொடர்ந்து ஏமாற்றி வருவதாகவும் கண்டன முழக்கம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே தெற்கு ராமசாமிபுரத்தில் பிரம்மசக்தி அம்மன் கோயில் கொடை விழாவை முன்னிட்டு 1008 திருவிளக்கு பூஜை. சுற்று வட்டார பகுதி பெண்கள் கலந்து கொண்டு பாரம்பரிய கோலாட்டம் ஆடியும் சுவாமி பாடல் பாடியும் தரிசனம். கிருஷ்ணகிரியில் சூறை காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக வீடுகள் சேதம். மின் கம்பங்கள் முறிந்து விழுந்ததால் மின்சாரம் இன்றி தவித்த மக்கள். தமிழ்நாட்டில் 4 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் அவதி. அதிகபட்சமாக வேலூரில் 103.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவான நிலையில் ஈரோடு, திருத்தணி, கரூர், பரமத்தியிலும் சதமடித்த வெயில். கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் 4 நீதிபதிகளை பல்வேறு உயர்நீதிமன்றங்களுக்கு மாற்றுவதற்கான அறிவிப்பை உச்சநீதிமன்றம் கொலிஜியம் வெளியிட்டுள்ளது. கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி ஹேமந்த் சந்தனகவுடர் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். சிண்டிகேட் மற்றும் செனட் உறுப்பினர்களின் எதிர்ப்பையும் மீறி 3ஆம் முறையாக பற்றாக்குறை பட்ஜெட்டை அங்கீகரித்துள்ள சென்னை பல்கலைக்கழகம் செலவு குறைப்பு நடவடிக்கையாக தொலைதூர விரிவுரையாளர்கள் மற்றும் மணிநேர அடிப்படை விரிவுரையாளர்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளது. உயர்கல்வியில் ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் திறனற்ற தன்மையை காட்டுவதாக மாணவர்கள் வேதனை. ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் தாக்குதல் குறித்து விசாரணை கோரிய பொதுநல மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. இராணுவத்தினரின் மன உறுதியை குலைப்பதாக கூறி மனுதாரர்களை கண்டித்த நீதிபதிகள் இதுபோன்ற மனுக்களை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தல். இந்திய விமானங்களுக்கு தடை விதித்து பாகிஸ்தான் தனது வான்வெளியை மூடியதால் ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு நஷ்டம். ஆண்டுக்கு 50,000 கோடி இழப்பு ஏற்படும் என்பதால் மாற்று வான்பாதைகள் மற்றும் சீனாவிடம் அனுமதி கோரி ஆலோசனை. உத்தரகாண்டில் கேதார்நாத் சார்தாம் யாத்திரை துவங்கியதை அடுத்து புகழ்பெற்ற கேதார்நாத் கோவில் தரிசனத்துக்காக திறப்பு. கடும் குளிர்காலத்தில் கோயிலுக்கு செல்ல முடியாது என்பதால் கோடை காலத்தில் திறக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் வருகை. டெல்லியில் காற்றுடன் விடிய விடிய வெளுத்து வாங்கிய மழையால் முறிந்து விழுந்த மரங்கள். சாலையிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. டெல்லி துவாரகா பகுதியில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பலி. மழை குறையும் வரை பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல். முப்பத்து ஆண்டு நிறைவை கொண்டாடிய ஹபிள் விண்வெளி தொலைநோக்கி. பல தசாப்த கால கண்டுபிடிப்பை கௌரவிக்கும் வகையில் தொலைநோக்கியால் பிடிக்கப்பட்ட மிகவும் கவர்ச்சிகரமான படங்கள் வெளியீடு.
இம்மாதம் முதல் சிப் அடிப்படையிலான பாஸ்போர்ட்டுகளை நாடு முழுவதும் அறிமுகப்படுத்த மத்திய அரசு திட்டம். பாதுகாப்பை மேம்படுத்தவும் மோசடிகளை தடுக்கவும் இமிகிரேஷன் நேரத்தை குறைக்கவும் சிப் அடிப்படையிலான பாஸ்போர்ட் உதவும் என தகவல். ஹம்டாட் நிறுவனத்தின் பிரபல பானமான ரூஹா ஃபசா தொடர்பாக ஹர்பஸ் ஜிகாத் என்று குறிப்பிட்டு அவதூறாக வெளியிட்ட பதிவை 24 மணி நேரத்திற்குள் நீக்க வேண்டும். பதஞ்சலி ஆயுர்வேத நிறுவனத்தின் நிறுவனர் ராம்தேவ் மற்றும் அவரது நிறுவனத்திற்கு எதிரான வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. கடந்த 3 ஆண்டுகளில் இந்திய யூடியூப் பதிவாளர்களுக்கு 21,000 கோடி ரூபாயை செலுத்திய யூடியூப் நிறுவனம். மும்பையில் நடந்த உலக ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் நிகழ்ச்சியில் யூடியூப் தலைமை செயல் அதிகாரி நீல் மோகன் தகவல். இந்திய எல்லை அருகே உள்ள கராச்சி, லாகூர் நகரங்களின் வான்பரப்பின் சில பகுதிகளை தினமும் குறிப்பிட்ட நேரங்களில் மூடுவதாக பாகிஸ்தான் அறிவிப்பு. இந்தியா வான் தாக்குதல் நடத்தும் அச்சத்தின் காரணமாகவே பாகிஸ்தான் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக தகவல். விஜய் சேதுபதி, நித்யா மேனன் நடிப்பில் உருவாகி வரும் ஆகாச வீரன் படத்தின் டைட்டில் டீசர் நாளை வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. விஜய் சேதுபதி, பாண்டிராஜ் இணையும் முதல் படம் என்பதால் படத்திற்கு ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பு அதிகரிப்பு. நடிகர் ஜெய், யோகி பாபு உள்ளிட்டோர் நடிக்கும் புதிய படத்திற்கு ஒர்க்கர் என படக்குழு பெயர் வைத்துள்ளது. ரொமான்டிக் ஆக்ஷன் த்ரில்லராக உருவாகும் இப்படத்தை வினய் கிருஷ்ணா இயக்குகிறார். ஐபிஎல் தொடரின் 50வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 100 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது மும்பை இந்தியன்ஸ். மும்பை 217 ரன்களை குவித்த நிலையில் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 117 ரன்களுக்குள் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வி. நடப்பு ஐபிஎல் தொடரின் 51வது லீக் ஆட்டத்தில் குஜராத் மற்றும் ஐதராபாத் அணிகள் இன்று பல பரீட்சை. அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் இரு அணிகளும் மோதல். Taste the Daily.